ஹிஸ்புல்லாவை வீழ்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இஸ்ரேலிய ராணுவ தளபதி ஷோமர் சர்ச்சை பேச்சு. இஸ்ரேலின் தோல்வி ஒட்டுமொத்த உம்மாவுக்கும் கிடைத்த வெற்றி. ஹிஸ்புல்லாவிற்கு ஏமன் போராட்ட குழு தலைவர் பாராட்டு. பணைய கைதிகளை மீட்கும் வரை போரை நிறுத்துங்கள். இஸ்ரேல் பிரதமருக்கு எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். காசாவில் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு. தங்கத்தை விட காஸ்ட்லியானதாக மாறிய கழுதைகள். லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்த விவகாரத்தில் ஹிஸ்புல்லா போராளிகளின் உறுதியே காரணம் என ஏமனின் அன்சார் அல்லா இயக்கத்தின் தலைவர் சயீத் அப்துல் மாலிக் அல் ஹூதி தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவை குறைத்து மதிப்பிட்டதே லெபனானில் இஸ்ரேல் தோற்றுப்போக காரணம் என்றும், இதனால் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு இலக்கை அடைய முடியாமல் விரக்தியுடன் வெளியேறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டெல் அவீவ் மற்றும் இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் உட்பட ஹிஸ்புல்லாவின் சக்தி வாய்ந்த பதிலடிகளை இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்றும், குறிப்பாக அமெரிக்க ஆதரவு இருந்த போதிலும் இஸ்ரேல் போரில் தொடர் தோல்விகளையே தழுவி வந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் தோல்வி ஒட்டுமொத்த உம்மாவுக்கும் கிடைத்த வெற்றி என குறிப்பிட்டுள்ள அவர், ஹிஸ்புல்லாவின் செயல்பாடுகளினால் வடக்கு இஸ்ரேல் பொருளாதாரம் முடங்கியதையும், ஆக்கிரமிப்பினால் ஏற்பட்ட பெரிய செலவுகளால் விரக்தி நிலைக்கு சென்றுவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் தூண்டுதலில் இஸ்ரேல் மீண்டும் லெபனானுக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என எச்சரித்த அவர், இருப்பினும் பதிலடி கொடுக்க ஹிஸ்புல்லா வலுவாக இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். லெபனான் மக்களின் ஒற்றுமையும் மன உறுதியுமே இஸ்ரேல் படைகள் தெரித்து ஓட முக்கிய காரணமாக இருந்ததாகவும் அவர் பாராட்டினார். ஹிஸ்புல்லாவை வீழ்த்தி வெற்றி காண்பதற்கான தூரம் வெகு தொலைவில் இல்லை என இஸ்ரேல் ராணுவ தளபதி பேசியிருப்பது உலக அளவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இஸ்ரேலிய பிரிகேடியர் ஜெனரல் இஸ்ரேல் ஷோமர் ஹிஸ்புல்லாவின் அச்சுறுத்தலை முழுமையாக தடுக்க இஸ்ரேல் தவறிவிட்டதாகவும், திரும்ப தாக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார். காசாவிலும் லெபனானிலும் இதுபோன்ற அச்சுறுத்தல் மீண்டும் தலை தூக்கவே முடியாது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், அதற்கு மீண்டும் உள்ளே சென்று தாக்குதலை நடத்த வேண்டும் என்றும் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் ஆவேசமாக பேசியுள்ளார். ஏற்கனவே தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறிய ஆக்கிரமிப்பு படைகள் மீது ஹிஸ்புல்லா துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளின் அழுத்தம் தாங்காமல் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருந்தாலும் மீண்டும் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு வருவதாக கூறப்பட்டன. போர் நிறுத்தம் குறித்த தனது உரையிலும் இஸ்ரேல் பிரதமர் ஹிஸ்புல்லா மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலேயே பேசியிருந்தார். அதாவது, அவர்கள் தாக்கினால் நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று தெரிவித்திருந்தார். தற்போது இஸ்ரேல் ராணுவ தளபதி நேரடியாக ஹிஸ்புல்லாவை எச்சரித்திருப்பது லெபனான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிடுகின்றதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காசாவுடன் போரை தீவிரப்படுத்தி வரும் அதே வேளையில் இஸ்ரேலுக்கு சொந்த நாட்டிலேயே கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றன. ஹமாஸிடம் சிக்கியுள்ள பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் அரசாங்கம் எந்தவித முயற்சியையும் எடுக்கவில்லை என கூறி சொந்த நாட்டு மக்களே போராட்டத்தில் குதித்துள்ளனர். தற்போது லெபனானில் போர் நிறுத்தத்தை அறிவித்தது போல் காசாவிலும் போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்ற குரல்களும் எழ ஆரம்பித்துள்ளது. மற்றொரு புறம் இஸ்ரேல் பிரதமரின் பிடிவாதத்தால் நடத்தப்பட்டு வரும் போர்களால் அந்நாட்டு பொருளாதாரம் பெரும் சரிவை சந்தித்து வருகிறது. இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தொடர்பு கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் பென்னி கான்ட்ஸ், காசாவில் சிறைப்பட்டிருக்கும் பணைய கைதிகளை மீட்க முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். காசாவிலிருந்து பணைய கைதிகளை மீட்கும் வரையிலாவது தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் நெத்தன்யாகுவை வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் யூடியா மற்றும் சமாரியாவில் பகுதிகளில் குடியேறியுள்ள இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பதும் அரசின் கடமை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு பணைய கைதிகளை மீட்பதும் குடியேற்றப்பட்டவர்களை பாதுகாப்பதுமே முக்கியமான கடமை என்பதையும் இஸ்ரேல் பிரதமருக்கு வலியுறுத்தியுள்ளார். காசாவில் நடந்து வரும் மோதல்கள் கடுமையான எரிபொருள் நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளது. காசா இஸ்ரேல் இடையிலான போர் மக்களின் அடிப்படை தேவைகளை அழித்துவிட்டது. பெட்ரோல், டீசல், மருந்து பொருட்கள், சுத்தமான குடிநீர் கிடைக்காமல் காசா மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுபோன்ற அடிப்படை பொருட்கள் மக்களுக்கு கிடைக்காமல் வேண்டுமென்றே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தடுத்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தற்போது காசாவில் எழுந்துள்ள கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் மக்கள் கழுதை வண்டிகளை தங்களது முதன்மையான வாகனமாக மாற்றியுள்ளனர்.
கழுதை வண்டிதானே என்று சாதாரணமாக எண்ண வேண்டாம். இதில் வெறும் 5 கிலோமீட்டரை கடப்பதற்கு காசா மக்கள் 20 ஷெல்கள், அதாவது $5.40 கொடுக்க வேண்டியுள்ளது. கழுதை வண்டிக்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட் என்று விசாரித்தால், விலங்குகளுக்கான தீவனத்தின் விலை உயர்ந்துள்ளதையும் போரில் குறைந்த அளவிலான கழுதைகள் மட்டுமே தப்பி பிழைத்திருப்பதையும் காரணமாக கூறுகின்றனர் கழுதை வண்டி ஓட்டுபவர்கள். உதாரணத்திற்கு, முன்பு 3 ஷெல்களாக இருந்த குதிரை உணவு தற்போது 50 ஷெல்களாக உயர்ந்துள்ளன. அதற்கு நன்கு உணவளித்தால் மட்டுமே தானும் தனது குடும்பமும் ஒருவேளை உணவாவது உண்ண முடியும் என்ற ஒரு அவல நிலைக்கு வண்டி ஓட்டுபவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் காசா போரில் வாழ்வாதாரத்தை இழந்த பலரும் குதிரை வண்டிகளை தங்களது தொழிலாக மாற்றிக்கொண்டுள்ளனர். சிலர் மனிதர்களை ஏற்றிச் செல்வது மட்டுமின்றி கழுதை வண்டிகளை ஏற்றிக்கொண்டு காய்கறி விற்பது, பால் வியாபாரம், டெலிவரி வேலைகளையும் செய்து வருகின்றனர். போரின் காரணமாக ஏராளமான மக்கள் கட்டாய இடம்பெயர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு கார் போன்ற வாகனங்கள் கிடைப்பது அரிதாக இருப்பதோடு அதற்கான கட்டணமும் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. இதனால் இவர்கள் வேறு வழியின்றி கழுதை வண்டிகள் மூலமாக பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது காசாவில் தங்கத்தை விட கழுதைகளுக்கு மவுசு கூடியிருக்கிறது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.